ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்பிஆர்டி சேல்ஸ் கிட். இது பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் செல்லிங் நான் யூஸ் பண்ணி பல லட்சங்கள் சம்பாதிச்ச அந்த ப்ரௌச்சர் சீரியல்ஸ்ல இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அசெட் அலோகேஷன். ஸோ ஒரு அசெட் அலோகேஷன் எப்படி பண்ணணுன்றதா இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான் கான்செப்ட் செல்லிங். நம்ம நிறைய பேசுறோம், அது கிடையாது. பேசுற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்கணும் கஸ்டமர் கிட்ட. அப்பதான் ரைட்டா அவருக்கு கரெக்டான ப்ராடக்ட் கொடுக்க முடியும். கேட்கிற விஷயங்கள் கரெக்டா எமோஷனலா பேசுற விஷயங்கள் கொடுத்துட்டு வரணும். ஏன்னா நம்மளது இன்சூரன்ஸ்ல ப்ராடக்ட் கிடையாது. கையில இந்த டிவியை பாருங்க, இந்த ப்ரௌச்சர் அப்படின்னு. அப்போ இன்சூரன்ஸ் எமோஷனலா பேசுற விஷயங்கள் ப்ரௌச்சர் கண்டென்ட்டா இருந்தா கஸ்டமருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பர் டூப்பரா ரிசல்ட் வரும். அந்த விஷயத்துல அசெட் அலோகேஷன் பொதுவாகவே கஸ்டமருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாரன் பஃபெட் ஒரு முறை சொல்வார், டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் அப்படின்னு. அப்போ எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரே இடத்துல போய் கொட்டக்கூடாது. இப்போ உலகத்துல இன்வெஸ்ட்மெண்ட் எது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்? எல்லாமே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான், அதுல டவுட்டே கிடையாது. ஆனா அதே நேரத்துல ஒரே விஷயம் எல்லாத்துலயும் போடணுமான்றது தப்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட் தி பெஸ்ட், உலகத்திலேயே நல்ல ரிட்டர்ன் வரக்கூடியது, சூப்பர் ரிட்டர்ன் கண்டிப்பா இருக்கு. ஆனா அதுல இருக்கிற ரிஸ்க் மற்ற விஷயங்கள் உள்ள இன்வால்வ் இருக்கு. எங்க ரிஸ்க் அதிகமோ அங்க ரிவார்டும் அதிகமா இருக்கும். ரியல் எஸ்டேட் தான் உலகத்துல பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா வேற தொழிலாம் ஏன் பண்ணணும்? பெட்ரோலியம் ஏன் உற்பத்தி பண்ணணும்? ஏன் கூட்ஸ் உற்பத்தி பண்ணணும்? ஏன் டிவி உற்பத்தி? எல்லாருமே ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்டுன்னு தூங்கலாமே. கேரண்டியா 12% வந்தா கூட ஏன் கேரண்டியா 8% வரட்டுமே. ரியல் எஸ்டேட்ல சூப்பரா கண்டிப்பா வரும் அப்படின்னா எல்லாருமே ரியல் எஸ்டேட்ல போட்டு பட்டுன்னு தூங்கலாம் இல்லதானே? சரி, இப்போ கோல்டு வச்சிடலாம். கோல்டு டபுள் சூப்பர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 15,000 ஒரு கிராம். அப்போ கோல்டுலயே எல்லாம் போட்டு பட்டுன்னு தூங்கினா கரெக்டா செட்டில் ஆயிட முடியுமா? கண்டிப்பா கிடையாது. அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நேரத்துல பெஸ்ட். அப்ப அசெட் அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் கிட்ட நான் பேசுவேன், ஒரே இடத்துல எல்லாம் போடாதீங்க, பிரிச்சு போடுங்க. விச் இஸ் த குட் இன்வெஸ்ட்மெண்ட்? என்ன கஸ்டமர் கேட்டார், எது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எங்க போடலாம்? நான் கஸ்டமருக்கு சொன்னது என்ன தெரியுங்களா? there is no best investment in the world. அப்ப worst investment, there is no worst investment in the world. அப்ப பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ worst இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்னா இட்ஸ் இன் த மிக்ஸ், எல்லாம் சேர்ந்த கலவரம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் இருக்கிறேன், நான் இப்ப உயிரோடு இருக்கிறேன். இப்ப என் கையில் என்ன இருக்கு? கை, கண்ணு, காது, இது எல்லாம் இருக்கு. இப்ப சொல்லுங்க, ஒரு இந்த பாடியில எது முக்கியம்? கை முக்கியமா, கால் முக்கியமா, கண்ணு முக்கியமா, மூளை முக்கியமா, ஹார்ட் முக்கியமா? எல்லாம் தானே முக்கியம். அந்த மாதிரிதான் இன்வெஸ்ட்மெண்ட்லயும். அப்போ அசெட் அலோகேஷன் கஸ்டமர் கிட்ட சொல்ல நீங்க கண்டிப்பா சொல்லணும். அப்ப இந்த சார்ட்டை நான் யூஸ் பண்ணுவேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பல வகையில எனக்கு வந்து பெரிய ரிசல்ட்டை கொடுத்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமருக்கு சொல்லுவேன், சார் நான் ஆயிரக்கே சொன்ன மாதிரி தான், டோன்ட் இன்வெஸ்ட் இன் ஒன் பாஸ்கெட்ல எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஒன் பர்டிகுலர் ஏரியால பண்ணாதீங்க. அப்ப இன்கம் வரும். கஸ்டமர் இன்கம் எப்படி செலவாகுது? ஒண்ணு அசெட்டா செலவாகும், இல்லைன்னா எக்ஸ்பென்ஸா போகும். அப்போ பணம் நான் இன்வெஸ்ட் பண்றேன், திரும்ப ரிட்டர்னோட வருதுன்னா அதுக்கு பேர் அசெட். நான் பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்றேன், அந்த பணம் எனக்கு திரும்பவே வராது அப்படின்னா அதுக்கு பேர் எக்ஸ்பென்ஸ். எப்பவுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ஒரு ஓட்ட பக்கெட் இருக்கும். ஓட்ட பக்கெட்டில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி, எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் நிக்காது, ஒரு நாள் ஜீரோ ஆயிடும். அப்ப எதுவுமே ரிட்டர்ன் வராது, எக்ஸ்பென்ஸ். அப்ப மை டியர் கஸ்டமர், அசெட்டை ரெண்டா பிரிச்சுப்போம். ஒன்னு பர்சனல் லிக்விடிட்டி அசெட், ரெண்டாவது ஃபேமிலி அசெட். ரொம்ப முக்கியம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவில 90% பீப்புள் சம்பாதிச்சா கூட வயசான காலத்துல கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் பர்சனல் அசெட்ல. பர்சனல் அசெட் எது, பிசினஸ் அசெட் எது, ஃபேமிலி அசெட் எது, டிரான்ஸ்ஃபர் தெரியாம எனக்கு தெரிஞ்ச நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப கஸ்டமருக்கு நம்ம பிரிச்சு சொல்லணும். அப்ப ஃபேமிலி அசெட்னா என்ன, பர்சனல் அசெட்னா என்ன? என்னுடைய வயசான காலத்துக்கு, என்னுடைய செகண்ட் இன்னிங்ஸ்க்கு அப்புறம் 50 வயசுக்கு மேல நான் வீட்டுல ரெஸ்ட் எடுத்தேன்னா 1ஆம் தேதி ஷட்டர் ஓபன் பண்ணா சாவர வரைக்கும் எனக்கு எதெல்லாம் வருமோ, எதெல்லாம் யூஸ் ஆகுமோ அதெல்லாம் பர்சனல் அசெட். வயசான காலத்துல ரிஸ்க் எடுக்கக்கூடாது, வயசான காலத்துல எந்த மெயின்டெனன்ஸ் இருக்கக்கூடாது, வயசான காலத்துல டாக்ஸ் பர்டன் இருக்கக்கூடாது. இந்த 3 கலந்து எது லைஃப் டைம் ஒரு வரும் கேரண்டி அப்படின்னா பர்சனல் அசெட்ல 3 விஷயங்கள் தான். ஒன்னு பிபிஎஃப், ரெண்டாவது என்பிஎஸ், மூணாவது எல்ஐசி ஆனிட்டிஸ். அப்போ பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் நீங்க வந்து தனிப்பட்ட முறையில எடுக்கலாம், மேக்சிமம் இன்வெஸ்ட் பண்ணலாம். பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு, லைஃப் டைம் உங்களுக்கு இன்கம் வரும்.
ரெண்டாவதுனா என்பிஎஸ், நியூ பென்ஷன் ஸ்கீம் கண்டிப்பா போடணும். 60 வயசுக்கு ஆனா பென்ஷனா கன்வெர்ட் ஆகும் ஒரு போர்ஷன். லைஃப் டைம் ஒன்னாவது ஷட்டர் ஓபன் பண்ண வரும். எல்ஐசியில் இருக்கிற ஆனிட்டிஸ், ஒன் டைம் டெபாசிட், லைஃப் டைம் இன்கம், எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் டேர்ம் லிங்க்டு. இன்சூரன்ஸ் ஆனிட்டிஸ் மட்டும் தான் லைஃப் லிங்க்டு. எங்க என்ன சொல்லுங்க, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் டேர்ம் லிங்க்டு. 5 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம், இவ்வளவு நாள் தருவேன், இது டேர்ம். பட் இந்த மூணுமே லைஃப் லிங்க்டு. நீ சாவர வரைக்கும் ஒன்னாவது ஷட்டர் ஓபன் பண்ணா பணம் வந்து விழும். சோ பர்சனல் அசெட் இது. ஃபேமிலி அசெட் இது. அப்ப எனக்கு ரிட்டர்ன் கொடுக்காதா, வாடகை கொடுக்காதா, டெபாசிட் பண்ண பணம் கொடுக்காதா, எனக்கு போஸ்ட் ஆபீஸ்ல போட்டா கிடைக்காதா, எனக்கு டிவிடெண்ட் கொடுக்காதா, ஷேர்ல கொடுக்காதா, ஈக்விட்டி கொடுக்காதா, நீங்க எவ்வளவு சொல்லலாம். ஆனா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் கஸ்டமர், ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஃபேமிலி அசெட்ன்றது மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போனமே தவிர வித்துட்டோ ரெடீம் பண்ணியோ வாழவே முடியாது. அப்படி வாழ்ந்தா அது மிகப்பெரிய மைனஸ்ல போய் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன். 5 கோடி ரூபாய் சொத்து இருக்கு, பிசினஸ்ல டர்ன் ஓவர் இருக்கு, எக்கச்சக்கமா அதை வளர்த்தேன். இப்ப நீங்க நல்லா சொல்லுங்க, எனக்கு பசங்க இருக்கிறாங்க. நான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த பிசினஸ நான் பசங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டு வீட்டுல உட்கார்ந்தா எனக்கு மரியாதை இருக்குமா? பசங்க என்னடா ஆச்சு அப்படின்னு பிசினஸ் வித்து காசாக்கிட்டு வீட்டுல உட்கார்ந்தா எனக்கு மரியாதை இருக்குமா? நீங்க சொல்லுங்களேன். அப்ப பிசினஸ் அசெட்ன்றது டிரான்ஸ்பரபிள் அசெட், மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும். நீங்க ஒரு பைசா கூட எடுத்துட்டு வர முடியாதுன்ற மாதிரிதான் நிறைய இடத்துல பிசினஸ் இருக்கு. அப்ப வயசான காலத்துல இந்த பிசினஸ் என்ன காப்பாத்தும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நேரம் அது உதவாமலே போகுது. பிசினஸ் வளர்ந்தா கூட. எக்ஸாம்பிள்ஸ், ரெமான்ஸ். இந்தியால கிட்டத்தட்ட பல 1000 கோடி சாம்ராஜ்யம் இருக்கிற ரேமான்ஸ் இன்னைக்கு அதை உருவாக்கணும் ரோட்ல இருக்கிறாருன்னு பல எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்கிறோம். அப்ப நான் சொல்றது மை டியர் ஃப்ரெண்ட், அசெட் அலோகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெப்தா நாங்க ஒரு வீடியோல பேசிக்கிறோம். யார் யாருக்கான ரிஸ்க் ரேஷியோனா, அவர் ரிஸ்க் கெப்பாசிட்டினா, ரிஸ்க் டாலரன்ஸ்னா, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு வரும், எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துன்னு போலாம், இந்த அசெட் அலோகேஷன்ல என்னுடைய ஏஜுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வந்தா நான் இன்ஃபிளேஷனை பீட் பண்ணி சயின்டிபிக்கலா நிறைய பேசலாம். பட் கஸ்டமரை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. கஸ்டமருக்கு நாலேஜ் கொடுக்கறது நம்ம வேலை கிடையாது. ஆனா சிம்பிளா புரிய வச்சு பாலிசி வாங்கும். சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வகையில இதோட இன்டெப்த் வீடியோ கீழே இருக்கிற லிங்க்ல கூட நீங்க போய் பாருங்க. டெப்தா பேசியிருக்கோம் ஒரு ½ hour. ஏன்னா சம் பிளேசஸ்ல சொல்லுவாங்க, என்னோட பிசினஸ் 20% ஈல்டு வருது, நான் எதுக்கு நீங்க கொடுக்குற 5% கொடுக்கணும் இன்சூரன்ஸ் கேட்பாங்க. கோல்டு பாருங்க டபுள் ஆயிருக்கு ஒரு வருஷத்துல, நான் எதுக்கு பாலிசி எடுக்கணும் கண்டிப்பா கேட்பாங்க. கஸ்டமர் சொல்லுவார், ஈக்விட்டியை விட அதிகமா எங்கப்பா கிடைக்குது சொல்லுவாங்க. ஆனா திருப்பி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அசெட் அலோகேஷன் உலகத்துல எதுவுமே பெஸ்ட்ன்றது கிடையாது, எதுவுமே ஒஸ்ட்ன்றது கிடையாது. ஒரு காலகட்டத்துக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இந்த வீடியோ முடிச்சிடுறேன். என்னுடைய கஸ்டமர், நான் 25 வருஷமா இந்த டிராவல் பண்ணியிருந்தேன். ஆரம்பத்துல பெரிய பிசினஸ் மேன், உடம்பு சரியில்லாத உட்கார சொல்ல கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய்க்கான அசெட் வச்சிருந்தார். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்பானால ஒர்க் பண்ண முடியல. அந்த 30 கோடி ரூபாய் அசெட்டை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பசங்க பார்த்துக்கிச்சு. அன்பிலீவபிளா ஒரு விஷயம், பசங்களுக்குள்ள இருக்கிற ஒரு டிஸ்பியூட், அந்த ஃபாதரை 30 கோடி சொத்தை பிரிக்க முடியாம சண்டை போட்டு பிரிச்சு 30 கோடி சேர்த்தவரு மூலையில உட்கார்ந்து இன்கம் இல்லாம போனார், எந்த ஒரு விஷயத்த அனுபவிக்காம. அப்ப நீங்க சொல்லுங்க, ஜீரோல ஆரம்பிச்சு 30 கோடிக்கு வந்தவருக்கு கடைசி காலத்துல உதவிச்சா? நான் அப்ப அவர்கிட்ட ஒரு பாயிண்ட் சொன்னேன், சார் ஒரு 2 கோடியை ஷட் ஓபன் பண்ணா காலம் ஃபுல்லா வர மாதிரி ஒரு ஆனிட்டிஸ் மடக்கவே முடியாது, கேன்சல் பண்ணவே முடியாதுன்ற அசெட்ல இருக்கட்டும். ஏன்னா லைஃப் டைம் ஒரு இன்கம் தான், கேஷ் ஃப்ளோ தான் முக்கியமே தவிர அசெட் கிடையாதுன்னு நான் எவ்வளவோ சொல்லிக்கிறோம், காதலே வாங்கல. ஏன்னா அவருடைய எண்ணம் எல்லாம் பிசினஸ்ல நான் 20% சம்பாதி பண்றது மட்டும்தான் இருந்துச்சு. இன்னைக்கும் அவர் கூட டிராவல் பண்றேன். அவரோட ஃபேமிலி அசெட் சம்டைம்ஸ் உதவாம போச்சு. அதனால மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பர்சனல் அசெட் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும்னு நான் கஸ்டமருக்கு மேட்ச் பண்ணி நிறுத்துவேன். நான் உங்களை கேட்கிறேன், வயசான காலத்துல எனக்கு 2 எக்ஸாம்பிள் கேட்கிறேன். வயசான காலத்துல என்கிட்ட 1 கோடி ரூபாய் சொத்து இருக்கு, நல்லா புரிஞ்சுங்க, 1 கோடி ரூபாய் அசெட் இருக்கு. என் காலத்துக்கு அப்புறம் என் பசங்களுக்கு கொடுப்பேன். இது ஒரு எக்ஸாம்பிள். 2வது பர்சன், அவர்கிட்ட சொத்து எல்லாம் கிடையாது, ஆனா மாசம் ஆனா அவருக்கு மாசம் வெறும் 10,000 ரூபாய் மாசம் ஆனா வருது. இப்ப நீங்க சொல்லுங்க, 1 கோடி ரூபாய் சொத்து இருக்கிறவர சூப்பரா பாத்துப்பாங்களா, மாசம் 10,000 ரூபாய் வருவர சூப்பரா பாத்துப்பாங்களா? உங்களுக்கே தெரியும். அப்ப கேஷ் ஃப்ளோ மாதிரி உலகத்துல ஒரு சேஃபஸ்ட்
என்ஜாய் பண்ற விஷயம் உலகத்துல எதுவுமே கிடையாது. ஸோ அசட் அலோகேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது இன்கம் இருக்க சொல்ல கரெக்டா பிரிக்கணும். என்னை கூப்பிடுங்க, இன்னும் சூப்பரா உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இம்பார்ட்டண்டா சொல்லி முடிக்கிற ஒரே விஷயம், asset allocation, the most vital area, how to distribute your money to various stages, how to enjoy your second life in peacefully. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தெளிவா பேசுறீங்க. ரெண்டு விஷயம் சொல்லிடுவேன். ஒன்னு, நம்பர் 1, இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பாலிசி விற்கிறது மட்டும் வேலை கிடையாது. கஸ்டமரோட அசட்டை கரெக்டா பிரிச்சு அவருக்கு எதிர்காலத்தோட விஷயத்த சொல்லி பிரசன்ட்ல சேர்த்து ஃபியூச்சர்ல செட்டில் பண்றதுதான் உங்களோட வேலை. அதை நாங்க சிறப்பா பண்ணி இந்த மாதிரி சாட்ல யூஸ் பண்ணி பல விஷயங்கள் பண்ணிக்கிறோம். நீங்களும் கண்டிப்பா திருப்பி வீடியோ பாருங்க, நிறைய விஷயங்கள் புரியும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். முக்கியமா எவ்வளவு இன்கம் சேர்த்தா சீக்கிரமா செட்டில் ஆகலாம், எந்தெந்த அசெட் எவ்வளவு கொடுக்கும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். See you.